மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். மழையின் அளவு எவ்வளவு சென்டிமீட்டர் பதிவாக வாய்ப்புள்ளது? மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு எது போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது? நேற்று தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்துல திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல சிக்கிக்கொண்ட சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அனுபவித்திருந்தனர். இந்த ஒரு சூழல்ல தான் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது பேரிடர் மீட்புத்துறையின் சார்பில் ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் முழுமையாக நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு முன்னதாக முழுமையான இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவலை பகிர்ந்த ஒரு சூழல்ல அந்த பேரிடர் மேலாண்மை துறை இதனை வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பா வருகின்ற 19, 20 மற்றும் 21 ஆகிய 3 நாட்களும் ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, தென்காசி, ஒகேனக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தற்போது பேரிடர் மேலாண்மை துறை என்பது வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பா ஊட்டியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நீலகிரியில நேற்றைய தினம் 14 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்கள்ல மழைப்பொழிவு என்பது பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக பல இடங்கள்ல நிலச்சரிவும் ஏற்பட்டிருந்தது. இதேபோல் நேற்று தினம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல அருவிகளில நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டிய நிலையில திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டார்கள். இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கையுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுமாறு தற்போது பேரிடர் மேலாண்மை துறை வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.